வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். தமிழில் இதற்கு நிகழ்தொடர் முற்றுக்காலம் அப்படின்னு பேர். அது என்ன சார் நிகழ்தொடர் முற்றுக்காலம் அப்படின்னா, ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று தற்பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக முடிந்திருக்கும். அதைத்தான் நிகழ்தொடர் முற்றுக்காலம் என்று நாம் கூறுகிறோம். இன் இங்கிலீஷ், a continuing but recently finished action. அந்த ஆக்ஷன் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பாக முடிந்திருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான் இருக்கும். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். சரி, வாங்க இந்த டென்ஸை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் டிப்ஸு சொல்லிடுறேன். இந்த டென்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வாக்கியத்தில் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஹேவ் அல்லது ஹேஸ் இருக்கும், ப்ளஸ் பீன் கட்டாயம் இருக்கும். அதற்கு பிறகு மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும். ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும், உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன் இங்கே பீன் வருதுன்னா இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஒரு செயல் பர்ஃபெக்டாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ முடிஞ்சு போனதையும் கண்டினியூஸ் டென்ஸையும் ஒன்றா சேர்த்து வெர்பில் எழுத முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோன்னா ஹேவ் ஆஸ் பக்கத்தில் இந்த பீன் போட்டு அந்த செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதற்கப்புறம் அது ஒரு புள்ளியில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று தற்பொழுதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். அதனால் தொடர்ந்து நடைபெற்ற செயலை குறிப்பதற்காக ஐஎன்ஜி போட்டு கண்டினியூஸ் டென்ஸையும், அது சிறிது நேரத்திற்கு முன்பாக முடிந்து விட்டது என்பதை தெரியப்படுத்த இந்த ஹாவ் ஃபார்ம் வெர்பு கூட பீனையும் சேர்த்துறோம். இங்கே இன்னொரு க்ளூ சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஹாவ் ஃபார்ம் வெர்ப் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஹேஸு, ஹேவு, ஹேடு, இதனுடைய பக்கத்தில் வர எந்த மெயின் வெர்பாக இருந்தாலும் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பீன் பார்த்தீங்கன்னா ஆம் ஈஸ் ப்ரெசன்ட் டென்ஸு, அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றினோம்னா வாஸு, அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாற்றினோம்னா பீன், அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றினோம்னா பீயிங் அப்படின்னு வரும். சரி, இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் ஐ, வி, யூ, தே அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த வாக்கியத்தில் வெர்பு இருக்க வேண்டிய இடத்துல ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்த மெயின் வெர்பு பிளேயிங், ஒர்க்கிங், வாக்கிங் அது மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ப்ளூரலுக்கு. அதுவே உங்களுக்கு கொடுத்துள்ள வாக்கியத்தில் சப்ஜெக்ட்ஸ் ஹீ அல்லது ஷீ அல்லது இட் அல்லது எனி ஒன் சிங்குலர் நவுன் இருந்ததுன்னா அங்கே வெர்பு இருக்கிற ஏரியாவில் ஹேஸ் கூட பீன், அதன் கூட மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து ஒரு வெர்பு இருக்கும். சரிங்களா? இதுதான் டிப்ஸ். இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு உதாரண வாக்கியம் தரேன், கவனிங்க. ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சாங்ஸ் சின்ஸ் மார்னிங். இப்போ நம்மளுடைய டென்ஸ் டெஃபினிஷன் என்ன? ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று தற்பொழுது தான் முடிந்திருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கும். தற்பொழுது வரை, நிகழ்கால தருணம் வரை தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். அதுதான் நம்மளுடைய டென்ஸ் டெஃபினிஷன். அப்போ இந்த வாக்கியத்தை படிக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சாங்ஸ் சின்ஸ் மார்னிங். நான் காலையில் இருந்து பாடல்களை பாடிக்கொண்டு இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பாடிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? பாடாமல் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
அப்போ இங்கே வெர்பு ஃபார்மை நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணணும். ஐ சப்ஜெக்ட்ன்றதுனால டிப்ஸில் சொன்ன மாதிரி ஹாவ் வந்திருக்கு, பக்கத்தில் பீன் வந்திருக்கு. அப்போ செயல் முடிஞ்சு போச்சு. ஆனால் தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சது அப்படின்றத சொல்கிறதுக்காக சிங்குன்ற மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து அதை கண்டினியூஸ் ஆகிட்டோம். அப்போ இந்த வெர்பை வச்சே நீங்கள் என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும்தான் ஹாவ் ஃபார்ம் வெர்பு வரும். அப்போ ஹாவ் வச்சு நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லிடலாம். அடுத்து ஹாவ் ஹேஸு ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதற்கடுத்து வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வர்றதுனால இது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு இந்த வெர்பை வச்சே உங்களால் இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட முடியும். சரி, அதற்கடுத்து எதுக்கு சார் இந்த சின்ஸுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வர இடத்துலலாம் இந்த சின்ஸ் ஃபார் வந்து சென்டென்ஸில் ஒரு பெரும்பாலான இடங்களில் வரும். எல்லா சென்டென்ஸ்லேயும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான இடங்களில் வரும். இதை நீங்கள் எரர் ஸ்பாட்டில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சென்டென்ஸோட எரர் ஸ்பாட்டில் கூட சின்ஸு போடணுமா ஃபார் போடணுமா அப்படின்னு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ சின்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த சின்ஸு ஃபார் இரண்டையுமே. பட் அதுலேயும் பர்டிகுலராக சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் இந்த சின்ஸுக்கு அடுத்து பாருங்கள், இந்த இடம் டைமை கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தொடங்கி இருக்கணும். அப்படி ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தொடங்கிச்சுன்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா சின்ஸோட மீனிங்கே வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சாங்ஸ் ஃப்ரம் மார்னிங், நான் காலையில் இருந்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ காலையில் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கேருந்து இந்த தருணம் வரை நான் பாடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் செயல் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று இருந்தால் அங்கே நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவும் இந்த சின்ஸும் ஃபாரும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன் சார் இந்த சின்ஸு ஃபாருக்கு இவ்வளோ விளக்கம் தரீங்க அப்படின்னா, ஒரு கிராமர் கற்றுக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி தப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த சென்டென்ஸ், we have been playing cricket for 5 hours. நாங்கள் 5 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்குறீங்க, பார்க்கும் போதே ஹாவ் ப்ளூரல் சப்ஜெக்ட்ன்றதுனால ஹாவ் போட்டோம், பீன் போட்டதுனால பர்ஃபெக்ட் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் ஐஎன்ஜி சேர்த்து இருக்கிறதுனால அந்த ஆக்ஷன் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று தற்பொழுது தான் முடிந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதை வச்சு தான் இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிவுக்கு நம்ம வரோம். இங்கே பாருங்கள், ஃபார் போட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், இங்கே சின்ஸு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு உனக்கு மீனிங் சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து தொடங்கிச்சுன்னா சின்ஸு போடணுன்ட்டு. அப்போ ஃபார் எங்கே போடணும் அப்படின்னா, ஃபாரும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஃபாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. இப்போ ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, காக அப்படின்னு மீனிங். இந்த சென்டென்ஸை படிக்கும் போது உங்களுக்கு புரியாது. நாங்கள் 5 மணி நேரமாக, காக மீனிங் வந்துச்சா, 5 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். அப்போ இங்கே பாருங்கள், 5 மணி நேரம் மொத்தமாக டைம் கொடுத்துட்டாங்க. 5 மணினா அதில் 1 2 3 4 5 மொத்தமாக 5 மணி நேரம் இருக்கு இல்லையா. மொத்தமாக நேரத்தை கொடுத்துட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கேட்டிருந்தா அங்கே ஃபார் யூஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து டைம் கொடுத்துட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கேட்டிருந்தா அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், காலையில் இருந்து, காலையில் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆனால் இங்கே பாருங்கள் 5 hours 5 மணி நேரமாகன்னு அர்த்தம். இங்கே குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் மொத்தமாக சொல்லிட்டாங்க டைமை. அப்போ டைமை மொத்தமாக சொன்னால் நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் சொல்லி அதிலிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த சென்டென்ஸ் போகலாம். யூ ஹாவ் பீன் டூயிங் யோகா ஃபார் an hour. நீங்கள் அல்லது நீ 1 மணி நேரமாக யோகா செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், 1 மணி நேரமாகன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே 60 நிமிஷங்கள் இருக்குது. அப்போ மொத்தமான டைம் 1 மணி நேரமாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யோகா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், தே ஹாவ் பீன் ஃபைட்டிங் சின்ஸ் 1947.
1947 அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1947 அவங்க சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. இப்போதான் ஓரளவுக்கு சண்டை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? Students have been studying English since 8:30 AM. மாணவர்கள் காலை 8:30 மணியிலிருந்து ஆங்கிலம் படித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக முடிந்திருக்கும். அப்போ an action started in the past and has continued up to the present. அதுதான் இந்த டென்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ப்ளூரல், அதால் ஹாவ் போட்டு நம்ம பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் எப்படி சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு he has been watching TV since 6 o'clock. அவன் 6 மணியிலிருந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அப்போ இப்போ தான் விட்டுட்டு போனான்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், he சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் has போட்டுட்டோம். அதன் பிறகு அந்த செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுனால been போட்டுட்டோம். தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால ஐஎன்ஜி சேர்த்து கண்டினியூஸ் ஆகிட்டோம். அப்போ ஹேஸும் ஹேவும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஹேவ் ஃபார்ம் வெர்பு எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த வெர்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 6 மணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி கொடுத்ததுனால நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் சென்டென்ஸ், she has been dancing பரதம் for 2 hours. இங்கே பாருங்கள், 2 மணி நேரமாக. அப்போ 2 மணி நேரம்ன்றது மொத்தமான டைம், டோட்டல் ஆஃப் டைம். ஸோ அவள் 2 மணி நேரமாக பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாள். இப்போ தான் ஸ்டாப் பண்ணா அப்படின்னு அதற்கு அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஷீ சிங்குலர், அதனால் ஆஸ் போட்டோம். அப்புறம் வழக்கம் போல் பீன், அப்புறம் ஐஎன்ஜி சேர்ந்த மெயின் வெர்பு. டான்ஸ் கூட ஐஎன்ஜி சேர்ந்தால் அது கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். அடுத்த சென்டென்ஸ், இட் ஹாஸ் பீன் கிளீனிங் சின்ஸ் லாஸ்ட் வீக். இப்போ இந்த இட்டுன்ற இடத்துல நாம் அக்ரிணை பொருட்களை எடுத்துக்கலாம், விலங்கினங்களை கூட எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்க்குக்கு போகிறோம், அந்த பார்க்கு போன வாரத்துலேருந்து க்ளீனாக தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தோன்னா குப்பை வருது அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸை அங்கே யூஸ் பண்ணலாம். The park has been cleaning since last week. It has been cleaning since last week. அப்படின்னா கடந்த வாரத்தில் இருந்து இது சுத்தமாக இருந்து வந்தது அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ ஏதோ குப்பை வரப்போகுது அப்படின்ற அர்த்தத்தில் அந்த சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த சென்டென்ஸ், ராம்ஜி has been speaking for 10 minutes. ராம்ஜி 10 நிமிடங்களாக பேசிக்கொண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் போட்டோம், அதனால் 10 நிமிஷம் மொத்தமாக கொடுத்துட்டோம். ராம்ஜி சிங்குலர், அதனால் ஆஸ் போட்டுட்டோம். செயல் முடிஞ்சு போச்சு, அதனால் பீன் போட்டுட்டோம். தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சிச்சு, அதனால் ஐஎன்ஜி சேர்த்து, ஸ்பீக் கூட ஐஎன்ஜி சேர்த்து ஸ்பீக்கிங்னு போட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கின்ற பொழுது பக்கத்தில் வெர்பு ஏரியாவில் நீங்கள் ஹேஸ் பீன் போட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும் மெயின் வெர்பு கூட அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துள்ள எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முடிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, present perfect continuous tense is used to show an action started in the past and has continued up to the present moment. அதாவது present perfect continuous tenseல செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று நிகழ்காலத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக முடிந்திருக்கும். இதை தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until this is, thank you.